இந்த அடர்ந்த காட்டின் உள்ளே ஒரு அமைதியான ஆறு ஓடிக்கொண்டே இருந்தது. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த ஆறு எப்போதும் அமைதியா இருக்காது. அது நீலன் அருகிலே ஸ்விம் பண்ணும், நாம எல்லாம் சேர்ந்து போகலாம். அம்மா, நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்விம்மர். ஃபாஸ்ட் இருக்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும். பிடிச்சா பிடிங்கப்பா. அடடா, நீங்க ரொம்ப வேகமா இருக்கே. கவனமா இருங்க. குடும்பத்தோட விளையாடுற நேரம் தான் வாழ்க்கையில சிறந்த நேரமா. நாம ஒளிஞ்சு கண்டுபிடிச்சு விளையாடலாமா? சரி, ஆனா தூரம் போக கூடாது. நான் கவுண்ட் பண்றேன், எல்லாரும் ரெடி? 1 2 3 நான் வர்றேன். நீலன், இங்க வா, சேர்ந்து ஒளிஞ்சிக்கலாம். இல்ல அம்மா, நான் தனியா ஒளிஞ்சுவேன். அவசரப்படாதே நீலன். நீரோட்டம் கொஞ்சம் அதிகரிக்குது, கவனமா இருங்க. நீலன், அருகில வா, தூரம் போகாதே. இது கேம் மாதிரி தான் அம்மா. அம்மா, நான் கட்டுப்படுத்த முடியல. நீலன், என் பக்கம் பாரு, ஸ்டெடியா ஸ்விம் பண்ணு. அவசரப்படாதீங்க, ரிதம்க்கு ஸ்விம் பண்ணுங்க. அம்மா, தண்ணி வேகமா இருக்குது. பயப்படாதே நீலன், நாங்க இருக்கோம். அனைவரும் ஓட்டத்துக்கு எதிராக ஸ்விம் பண்ணுங்க. நீலன், பயப்படாதே, ஃப்ளோக்கு எதிரா உடம்ப திருப்பு. நான் முயற்சி பண்றேன், நீ கொஞ்சம் தான், நான் இருக்கேன். அம்மா, நான் தாங்க முடியல. நீலன், ஸ்டெடியாக ஸ்விம் பண்ணு. ஃப்ளோ அதிகம், காமாக இரு. நீலன், பிடிச்சுக்கோ. அழுத்தம் அதிகம். நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கேன்னு தெரியல. குட்டி மீனே, நீ தனியா எப்படி வந்த? அலை என்ன குடும்பத்துல இருந்து பிரிச்சிடுச்சு. பயப்படாதே குட்டி, இங்க சேஃப் தான். நான் என் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும். ஐயையோ, யாரோ பெரியவன் வரான் போல. அது ஆபத்தா இல்ல நல்லவனா? அப்பாடா, இவன் இல்ல சாப்பிடுறோம் தான். ஐயோ, இங்க எல்லாரும் இல சாப்பிடுறவங்க இல்ல போல. பல்லு விளக்காமே நான்வெஜ் ஆரம்பிச்சிட்டான் போல. முன்னே நிறைய ஆபத்து இருக்குது, வாங்க நம்ம தண்ணிக்குள்ள இருக்கலாம். ஐயா, இந்த குட்டி மீன் குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு, உதவி செய்ய முடியுமா? கவலைப்படாதீங்க, வழி சொல்றேன். நன்றி ஐயா. ஒரு மகன் இருக்கிறான், இது குட்டி அப்பட்டோசாரஸ். என் நண்பன் எங்க இருக்கான்? அவர் அங்க இருக்காரு. இங்க யாராவது என்ன தேடினீங்களா? என்னை யார் தேடி வந்தது? நண்பனே, நான் தான் உன்னை அழைத்தேன். இந்த மீன் தனது குடும்பத்தை தவறவிட்டது. இந்த ஆற்றின் வழி உனக்கு தெரியும், இவர்களுக்கு உதவ முடியுமா? இந்த ஆற்றின் வழிகள் எனக்கு தெரியும், பயப்பட வேண்டாம், நான் உதவுகிறேன். நீ எப்படி தொலைந்தாய் நீலனே? நீ இங்கே கவனித்துக்கொள், யாராவது வந்தால் தகவல் அனுப்பு. சரி, கவனமாக போங்கள். வெள்ளம் வந்த திசைக்கு எதிரே போவோம். நான் அவர்களை கண்டுபிடிக்கணும், அதுதான் என் பயம். நீலா, நம்பிக்கை இருந்தா பாதை கண்டிப்பா கிடைக்கும். ஏய், சோகமா இருந்தா ஸ்பீட் குறையும், வேகமா போனா பேரண்ட்ஸ் சீக்கிரம் கிடைப்பாங்க. என்ன நடக்க போகுதோ? சரியான பாதை தான். இந்த ஆற்றுப்பயணம் ரொம்ப ஜாலியா இருக்குது. இந்த நீருக்கடியில எல்லாம் எப்படி இருக்கு பாரு. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இங்க இருந்து அந்த பாறைக்கு போகலாம். அங்க என்ன இருக்கும்? புதையல் இருக்கலாம். அப்ப சீக்கிரம் போகலாம். ஹூரே, போகலாம். ஹாய், நீங்க எல்லாம் எங்க போறீங்க? எங்கள் மகனை தொலைச்சிட்டோம், தேடி போகிறோம்.
நீங்க மகனை எப்படி தொலைச்சீங்க? ஆத்தோட வெள்ளத்தை தாங்க முடியாம என் பையன் வெள்ளத்துல போயிட்டான். அதனால நாங்க தேடி போய்கிட்டு இருக்கோம். சரி, வாங்க போகலாம். சில நாட்களுக்கு முன்னாடி வந்த வெள்ளம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது மேற்கு திசையில தான் வந்தது. வாங்க, வழியை நாங்கள் காட்டுறோம். நாங்களும் அந்த வழியா தான் போகிறோம். சரி, வாங்க போகலாம். நீ எப்படி இங்க வந்து? நான் வெள்ளத்தால மட்டும் வரல. என் குடும்பத்துல ஒருத்தர் என்னை சுற்றலுக்குள்ள தள்ளி விட்டான். இந்த பயணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. நம்ம தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.